இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேர் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட சிம்சோனுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் நமக்கு வேதத்தின் அடிப்படையில் கற்றுக் கொண்டிருக்கிறார். அதன் பிரகாரமாக இந்த நாள்ல நாம் பார்க்கிறதான காரியம் சிம்சோனுடைய இருதயத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சிம்சோனுடைய கண்ணை குறித்து நேற்றைய தினத்துல நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட சிம்சோனுடைய இருதயம் எப்படியாக இருந்தது இதைதான் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இந்த ஒரு இடத்துல சிம்சோனுடைய இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை குறித்து நாம் எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். சிம்சோன் ஒரு வேசியினிடத்தில் போகிறான். அந்த வேசி பெலிஸ்தியர் அந்த வேசியின் இடத்தில் போய் சிம்சோனுடைய பலன் எதில் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அறியும்படியாக சிம்சோனை தன்வசம் படுத்தும்படியாக அந்த வேசியின் இடத்துல சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பெண்ணோ சிம்சோனை என்னெல்லாமோ செய்து பார்க்கிறார். ஆனால் 2 முறை சிம்சோன் அந்த பெண்ணை ஏமாற்றி விடுகிறார். இப்போதான் சிம்சோனுக்கு அந்த இடத்துல ஒரு செக் வைக்கிறார். என்னது? ஓ இருதய என்னிடத்துல இருக்குது நீ சொன்னையே, ஆனா இப்போது நீ என்னிடத்துல பொய் சொல்லி கொண்டிருக்கிறாயே, உண்மையாகவே உன் பலன் எதுல இருக்கிறது என்பதை எனக்கு சொல்லு என்று சொல்லி சிம்சோனுடைய இருதயத்தை டச் பண்ணி அந்த பெண் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் அவ பேசுனதுக்கு முன்பதாக 2 சம்பவத்திலேயோ நீ எனக்கு சொல்லு என்று தான் சொல்லியிருப்பாளே தவிர, இந்த 3வது சம்பவத்துலதான் உன்னுடைய இருதயத்தை குறித்து சிம்சோனுடைய இருதயத்தை குறித்து அந்த பெண் பேசுவதை பார்க்க முடிகிறது. ஏன் இந்த இடத்தை நம்ம தியானிக்க வேண்டும் என்று சொன்னா, பிரியமானவர்களே, சிம்சோனுடைய இருதயம் ஆண்டவரோடு ஒற்றி இருந்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போது சிம்சோனுடைய இருதயம் ஆண்டவரோடு விட்டு பிரிந்து வேற ஏதோடு கூட சேரப்பட்டதுனால சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வீழ்ச்சியை சிம்சோன் அடைந்ததை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் காண முடிகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது? இதனால சிம்சோன் என்ன படுகிறான் பாருங்க. 16வது வசனத்துல நான் பார்க்கும்போது, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினால் நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டதாம். அவன் இருதயம் இப்ப ஆண்டவரோடு கூட இல்ல. சிம்சோனுடைய இருதயம் இப்ப பாவத்தினால நிறைந்திருக்கிறது. சிம்சோனுடைய இருதயம் இப்ப கரைப்பட்டிருக்கிறது. சிம்சோனுடைய இருதயம் அழுக்காய் மாறி இருக்கிறது. இப்படிப்பட்டதான அழுக்கான சூழ்நிலையில சிம்சோன் காணப்படுகிறதுனால சிம்சோன் அதிகமாய் விசனப்படுகிறான். அவன் இருதயம் எப்படி இருக்கிறது? சாவை தேடுகிற அளவுக்கு சிம்சோனுடைய இருதயம் விசனப்படுகிறது. ஏன்? அந்த சிம்சோனுடைய இருதயத்துல ஆண்டவர் இல்ல. சிம்சோனுடைய இருதயத்துல இப்ப பாவம் நிறைந்திருக்குது. சிம்சோனுடைய இருதயத்துல அந்த சின்ன இருதயத்துல ஆண்டவருக்கு கொடுத்திருந்த இடத்தை சிம்சோன் திருடி விட்டான். சிம்சோன் தனக்கென்று தன்னுடைய இச்சைக்கென்று தன்னுடைய பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால இப்ப அவன் இருதயம் எதை தேடுகிறது? சாவை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படியாக இருக்குது. என் வாழ்க்கையில என்னால எதுவுமே கண்டு கொள்ள முடியவில்லை, என் வாழ்க்கையில எதுவுமே வெற்றி அடைய முடியவில்லை, என் வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதே தெரியவில்லையே, ஏதோ நான் போகிறேன், ஏதோ நான் வாழ்கிறேன் என்று சொல்லி ஏதோ கடமைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் இல்லை. நம்முடைய இருதயத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம கொடுக்க முடியாமல் போனதுனால இன்னைக்கு நம்முடைய இருதயமோ விசனப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போலதான் சிம்சோனுடைய இருதயமும் இந்த இடத்துல விசனப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 27வது சங்கீதம் 3வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது 27 வசனம், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். எனக்கு மேல எவ்வளவு பெரிய யுத்தம் எழும்பினாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாதுன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் சிம்சோன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இதற்கும் பயப்படாத இருதயத்தை கொண்ட சிம்சோன், எவ்வளவு பெரிய 300 பேரை கொன்று போட்ட சிம்சோன், ஒரு சிங்கத்தையே கொன்று போட்ட சிம்சோன், அப்பெல்லாம் இவ இருதயம் பயப்படவில்லை, அப்பெல்லாம் இருதயம் கலங்கல. எந்த காரியத்தை பார்த்து சிம்சோனுடைய இருதயம் கலங்கவே இல்லை. இப்போ அவன் இருதயத்தை கர்த்தரிடத்திலிருந்து எடுத்து கர்த்தருக்கு கொடுத்திருந்த இடத்தை வேற யாருக்கோ சிம்சோன் கொடுக்கும்போது அவன் இருதயம் கலங்குகிறது, அவன் இருதயம் விசனப்படுகிறது, அவன் இருதயத்துல என்ன செய்வது என்று தெரியாம அவன் திகைக்கிறான். அலசடி
அலசடிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம கொடுக்கணும். என் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னா ஏதோ ஒரு காரியத்துல நீங்க இன்னும் ஆண்டவரிடத்துல நெருக்கமாகல, உங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு கூட இன்னும் ஒப்புரவாகல, ஆண்டவரோடு கூட இன்னும் ஒன்றி இருக்கல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே நியாயாதிபதிகள் 16:17 சொல்லப்பட்டிருக்குது. இந்த விசனத்தின் நிமித்தமாய் சிம்சோன் என்ன சொல்கிறான்? தன் இருதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்துகிறான். இருதயத்துல ஆண்டவர் தான் எனக்கு இந்த பலத்தை கொடுத்திருக்கிறார் என்பது சிம்சோனுக்கு நல்லா தெரியும். இதயத்துல விசனப்படுகிறான். என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் நிலையை மறந்தவனாய் அவன் என்ன செய்வதென்று அறியாமல் அவன் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறான். இருதயத்தினால இப்ப பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டான். இதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு எக்ஸாஸ்டட் சிச்சுவேஷன், என்ன செய்யணுங்கிறதே தெரியாம அவரு அங்கும் இங்கும் அலசடிப்படுகிறதான ஒரு வாழ்க்கையை ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனா இன்னைக்கு உங்க இருதயத்தை நீங்க சரி செய்ய வேண்டும். இருதயத்தில் இருக்கிற கடினத்தை எடுத்து போட்டு, இருதயத்தின் கடினத்தை எடுத்து போட்டு அந்த இருதயம் ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இருதயத்தை குறித்து நாம் பார்க்கும்போது எப்போ இந்த இருதயம் ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றி இருக்க வேண்டிய இருதயம் பாவத்தோடு ஒன்றி இருக்க ஆரம்பித்ததோ அப்பவே சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை கிளம்பிடுச்சு. அந்த வசனம் சொல்லப்படுறதுக்கு அப்படியே நேரா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. மத்திய நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 15வது வசனத்துல அவன் இருதயத்தை குறித்து, அவன் இருதயம் வேற யாரோடு கூட ஒன்றி இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதுக்கு நேரா 23வது வசனத்துல பாருங்க, பெலிஸ்தீரின் பிரபுக்கள் நம்முடைய பகைங்கனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். பாருங்க, யாருமே முடியாத, யாருமே வெற்றி கொள்ள முடியாத ஒரு பலசாலியாய் பராக்கிரமசாலியாய் ஆண்டவருடைய ஆவியானவர் சிம்சோனை வச்சிருந்தாரு. சிம்சோன் தன்னுடைய சுய பலத்தினால ஆவியானுடைய தன்னை விட்டு விலகி தன்னுடைய இருதயத்துல கர்த்தருக்கு கொடுத்திருந்த இடத்தை விலகினதுனால இப்போ அந்த பலிகள் சிம்சோனின் நிமித்தமா யாருக்கு செலுத்தப்படுகிறது? பாகாலுக்கு செலுத்தப்படுகிறது, பெலிஸ்தீரின் தேவனுக்கு செலுத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பலியை ஏன் செலுத்துறாங்க? சிம்சோன் நிமித்தமா தான் செலுத்துறாங்க. சிம்சோன் விழுந்து போயிட்டா, சிம்சோனை எங்களுக்கு கொடுத்தீர், அந்த காரணத்தினாலதான் இந்த பலி பாகாலுக்கு செலுத்தப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தினால நம்ம யாருக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தின் பலிகள், நம்முடைய இருதயத்துல நாம் செய்கிறதான ஆராதனை ஆண்டவருக்கு உகந்த ஆராதனையா இருக்கிறதா? இல்ல நம்முடைய பலிகள் நம் நிமித்தமாக வேற யாரோ மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? நம்முடைய இருதயத்தின் பலிகளை நாம் எதற்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம்? பாவத்துல நம்ம விழுந்ததுனால நம்முடைய பலிகளை பாவத்திற்கு செலுத்தி கொண்டிருக்கிறோமா? ஒரு நிமிடம் நம்மை நாமே சிந்தித்து பார்த்து மனம் திரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த நேரத்துல ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது மனம் திரும்புதல் நாவே எதிர்பார்க்கிறேன். என்னன்னு சொன்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா கர்த்தரோ இருதயத்தை அறிந்திருக்கிறார். இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தின் சிந்தனைகளை, அந்தரங்கத்துல சிந்திக்கிற சிந்தனைகளை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். 1 சாமுவேல் 16:7 நம்ம இதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு சிம்சோன் இதை மறந்து போனதுனால, அவருடைய அழைப்பை மறந்து போனதுனால, இருதயத்துல அவன் கொண்டிருந்ததான அந்த எண்ணத்தை மறந்து போனதுனால அவருடைய வாழ்க்கையில் அவன் நிமித்தமாய் வேற யாரோ மகிமைப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்ம நிமித்தமாய் அப்படி அல்ல. என்னுடைய பலிகள் கர்த்தருக்கு தான் என்று சொல்லி, கர்த்தருக்கு உகந்த பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி உறுதியாய் உண்மையாய் நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்வோமானால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராய், இருதயத்தில் உள்ள உண்மையை பார்க்கிறவராய், நம்மிடத்துல பெரிய காரியங்களை செய்கிறவராய் கூட காணப்படுவார். சிம்சோனுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ஆழமான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். இருதயத்தின் பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துவோம், ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்துவோம். நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவரை ஆராதிப்போம். அப்படிப்பட்டதான இருதயத்தை, ஆண்டவரோடு கூட ஒன்றி இருக்கிறதான இருதயத்தை ஆண்டவரிடத்துல கேட்போம். தேவன் தாமே இந்த கிருபைகள் மூலமா நம்ம வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல கூட சிம்சோனுடைய இருதயத்தை குறித்து எங்களோடு கூட பேசி இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிம்சோனுடைய இருதயம் ஆண்டவரை விசனப்பட்டதுனால, சிம்சோனுடைய இருதயம் உங்களுடைய சமூகத்திலிருந்து பிரிக்கப்பட்டதுனால வேற யாருக்கோ பலி செலுத்தினாங்களே ஆண்டவரே இயேசுப்பா. அதே போல நாங்களும் கூட எங்களுடைய பாவத்து நிமித்தமாக ஆண்டவரை உமக்கு செலுத்த வேண்டிய ஆண்டவரை உகந்த பலியை, உகந்த காணிக்கை நாங்கள் செலுத்தாதபடிக்கு, மறந்து போகாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி அப்பா. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பலிகளை உமக்கென்று மாத்திரம் நாங்கள் செலுத்த நீர் கிருபை செய்யுங்கப்பா. எங்க இருதயத்தை சகல காவலோடு காத்துக்கொள்ள கிருபை தாருங்கப்பா.
அப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை